இந்த நாளிலும் தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். சிம்சோனை குறித்து படித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். சிம்சோன் அவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவனுக்குள்ள ஒரு ஸ்பெஷல் அபிஷேகம் இருந்தது. அவனுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் பாதுகாக்கிறதுக்காக அவங்க அம்மா அப்பா அவன் வயத்தில் இருக்கும் பொழுதே அவங்க உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தார்கள். அவனுடைய தகப்பனார், ஆண்டவரே, இந்த பிள்ளையை நான் எப்படி வளர்க்க வேண்டும், என் மனைவிக்கு நீர் தரிசனமானது போல எனக்கும் தரிசனமாகி சொல்லித்தாங்கன்னு கர்த்தரிடத்திலே ஜெபம் பண்ணினான். அப்போ ஒரு பிள்ளையை வளர்த்து ஆளாக்குறது தாயினுடைய கடமை மட்டும் அல்ல, சகோதரர்களும் ஜெபிக்க வேண்டும். வெறும் நீங்கள் சம்பாதித்து பணங்களை வீட்டுக்கு கொண்டு வருகிறது மட்டுமல்ல, உங்கள் பிள்ளைகள் மேல் அதைவிட தாண்டி எப்பொழுதும் ஒரு கவனம் செலுத்த வேண்டும். கர்த்தருக்கு பிரியமாய் வளர, கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்களேன். கைகளை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். சிம்சோனை குறித்த நிறைய விஷயங்களை நாம் 2 வாரமா தியானித்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக இன்றைக்கும் நாம் தியானிக்க இருக்கிறோம். அவன் பாருங்கள், அப்படியாக ஒரு கழுதை தாடையை கொண்டு அவன் 1000 பேரை என்ன செய்து போட்டான், கொன்று போட்டான். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதனுடைய 15வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்களேன். அதனாலே 1000 பேரை அவன் என்ன செய்தான், கொன்று போட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆவி அவனுக்குள்ள பலமாய் இறங்கணும்னு ஒரு அசூர பலம், ஒரு அசாதாரணமான பலம். புரியுதா? இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சாதாரணமான நமக்குள்ளே வரும் பொழுது, சாதாரணமான நம்மளை கொண்டு அசாதாரணமான காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் செய்கிறார். நல்ல அந்த பிள்ளைகள் விசுவாச பிள்ளைகள் பரிசுத்த ஆவியானவர் மேல ஒரு தாகம் இருக்கணும். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் எல்லாம் அந்த நாட்களிலே தேசத்திலே அந்த பிரதான ஆசாரியர்கள், வேத பாரகர்கள், இன்னும் ஜனத்தினுடைய அதிபதிகள், இவங்கெல்லாம் பெரிய ஞானம் படைத்தவங்க இருந்தாங்க. ஆனா அந்த கூட்டத்தின் நடுவில் ஒரு கூட்டத்தை ஆண்டவர் எழுப்புகிறார். கலிலியர்கள். அன்றைக்கு மேல் வீட்டு அறையிலே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களே அநேகர் கலிலியர்கள். இப்போ கலிலியர்கள் என்று சொன்னால் அவர்கள் மீன் பிடிக்கிற ஒரு கிராமத்தை சார்ந்தவர்கள். அவர்களுக்கு இந்த தொழில் மட்டும்தான் தெரியும். படிக்கவோ அவர்களுக்கு வேற நாலேஜையோ வேதத்தை படிக்க கூட அவங்களுக்கு நேரம் இருக்காது. ஆனால் அவர்கள் வேதத்தை பேசுகிறார்கள். இங்கே இருக்கிறவங்க எல்லாம் யாரு? வேதத்தை கற்று தேறினவர்கள். நியாயப்பிரமாணத்தை எப்பொழுதும் தன்னுடைய கையிலே வைத்திருக்கிறவர்கள். இவங்க எழும்பி பேசுகிறாங்க. இது எந்த ஆற்றலினாலே? பரிசுத்த ஆவியானுடைய ஆற்றலினாலே. அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு சாதாரணமான மனுஷர்களை பரிசுத்த ஆவியானவர்னாலே கர்த்தர் நிரப்பி அசாதாரணமான காரியங்களை செய்கிறதுக்கு கர்த்தர் வழி நடத்துகிறார். கைகளை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு யாராவது ஆமென் பாருங்கள், என்னிலே ஒரு கழிவும் இல்லை, என்னிலே ஒரு திறமையும் இல்லை என்று சொல்வீங்கன்னா, நீங்க பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சிங்க. பரிசுத்த ஆவியான உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். இவர் ஞானத்தின் ஆவியானவர், இவர் பெஸ்ட் அட்வைசர், பெஸ்ட் டீச்சர். இன்னைக்கு தேசத்தை ஆளுகிற ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கிற சில சிஎம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சிலதெல்லாம் வாசிக்கவே தெரியாது. ஆனா அவங்க சூப்பரா அவங்க ஸ்டேட்டை ஆளுகை செய்வாங்க. அதுக்கு ரகசியம் என்னன்னா, அவங்களுக்கு பின்னால நிறைய அட்வைசர் இருப்பாங்க. நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் உட்கார்ந்து காலையிலே ஷெட்யூல் போட்டு கொடுத்துருவாங்க. சார் இதை இப்படி செய்யணும், இப்படி செய்யணும். அதனால்தான் அவங்க நிமிர்ந்து நிற்கிறதுக்கு ரகசியம். இப்ப நான் சொல்ற விஷயம் பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்கு பெஸ்ட் அட்வைசரா நம்ம கூடவே இருப்பார். கரங்களை தட்டி ஆவியானவருக்கு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். வாலிப பிள்ளைங்க சொல்லுங்க, ஆவியானவரே நீங்க எனக்கு பெஸ்ட் அட்வைசரா என் கூடவே இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆமென். இப்போ இயேசு சொன்னார், நான் போய் வேறொரு தேற்றவாளனை உங்களுக்கு என்ன செய்வேன், அனுப்புவேன். வேறொரு தேற்றவாளன். அப்ப பரிசுத்த ஆவியான நல்ல தேற்றவாளனாக நம்மோடு கூட இருக்கிறார். அப்ப சிம்சோனுக்குள்ளே இந்த ஆவியானவர் வந்தவுடன் ஒரு அசூர பலம். அவனுக்கு முன்னால யாரும் நிக்க முடியாது. அவனுக்கு முன்னால வந்திருக்கிறவங்க ஆயுதங்களோடு வந்திருக்கிறாங்க. இவன் சின்ன ஒரு கழுதை தாடையே அவன் பாருங்க, தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை என்ன செய்தான், கொன்று போட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ அந்த 15வது வசனத்தில் நாம் இப்படியாக பார்க்கிறோம். 16, 17 வாசிக்கும் பொழுது
அவர்கள் பாருங்கள் எப்படி பட்டு கிடக்கிறார்கள் என்று சொன்னால் குவியல் குவியலாக பட்டு கிடக்கிறார்கள். இப்படி பாருங்கள் அவன் சொல்லி முடித்த பொழுது 18வது வசனத்துல வந்துருவோம். அவன் மிகவும் தாகம் அடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்க தாகத்தினாலே செத்து இந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமா என்று சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்கிறான். இந்த லைனை வாலிப பிள்ளைங்க கவனிங்க. சிம்சோன் மரணகரமான சூழ்நிலையிலே 2 டைம் பிரேயர் பண்ணான். 2 டைம். அவனுக்கு இந்த மரணனாலே பயம் கிடையாது. ஏன்னா அவன் எழுமனாலே அவனுக்குள்ள ஒரு பயங்கரமான சூப்பர் பவர். சின்ன பிள்ளைங்க ஏதாவது முன்னால ஹார்ட்னு ஏதாவது பார்த்துருப்பீங்களா? யாரு இந்த ஃபைட்டர் அப்படி இப்படிலாம் சில இந்த சூப்பர்மேன்லாம் உண்டுல்ல கார்ட்டூன்ல. இதே போலதான் சிம்சோன் ரியலி சூப்பர்மேன். திடீர்னு அவன் எழும்பிட்டாலே அவனுக்கு முன்னால ஒன்றும் என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. அந்த ஆவியானவருடைய ஒரு பயங்கரமான பவர் அவனுக்குள்ள இறங்கும். இப்போ மரணகரமான சூழ்நிலையிலே மரணத்தோடு 2 முறை போராடினான். முதலாவதாக அதான் நம்ம வாயில் நம்ம உச்சரிக்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். இன்றைக்கு நான் வாலிப பிள்ளைகளும் கொஞ்சம் சில வார்த்தைகளை சொல்லுவேன் என்று சொன்னேன். முடிஞ்சு என்கிட்ட காணிக்கணும். சும்மா அப்படி கேட்டுட்டு போறதில்ல. நான் வாலிப பிள்ளைகளுக்குன்னு சொல்லிட்டு என்னெல்லாம் சொன்னேன் அப்படிங்கிறத முடிந்து என்கிட்ட என்ன செய்யணும், காணிக்கணும். அவனுடைய ஜபம் ரொம்ப முக்கியமான, அல்லாவிட்டால் நம்முடைய வாயின் வார்த்தை ரொம்ப முக்கியம். வாயை திறந்து சொல்லுங்க, நம்முடைய வாயின் வார்த்தை ரொம்ப முக்கியம். இவன் இப்பொழுது அங்கலாய்த்து கேட்கிற ஒரு வார்த்தை, இப்பொழுதும் நான் தாகத்தினாலே செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையில விழ வேண்டுமா என்று ஆண்டவரை நோக்கி கேட்கிறான். ஆண்டவரே, இந்த சங்கீதக்காரன் கேட்டது போலதான், கர்த்தாவே எங்களுக்காக அல்லப்பா, எங்களுக்காக அல்ல, உங்க நாம மகிமைக்காக இப்பொழுதே நீங்க ஒரு அற்புதத்தை செய்யுங்கன்னு ஜெபம் பண்றார். இப்போ சிம்சோன் பாருங்கள், தாகம், அப்படி அவன் தாகத்தினால அப்படி ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகிற நிலையில இந்த வனாந்தரத்துல அல்லவிட்டால் பாருங்கள், ஒரு பள்ளத்தாக்குல எங்கேயாவது தண்ணீர் கிடக்குமானி அலைந்து பார்க்கிறான். ஆனா அவன் தாகத்தினாலே அவனுடைய நாக்கு வறண்டு இனி செத்துருவேன்னு நினைக்கிற வேளையில ஒரு ஜெபம் பண்றான் பாருங்க. பைபிளும் அப்படிதான் சொல்லுது, ஆபத்து காலத்துல நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை என்ன செய்வாய், மகிமைப்படுத்துவாய். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னும் சத்தமா கரங்களை அசைத்து. அப்போ ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். அவன் ரொம்ப பலசாலிதான். ஆவியானவர் அவனுக்குள்ள இருக்கிறார். ஒரு திட்டத்தோடு அவன் படைக்கப்பட்டான். அவனுடைய வாயின் வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தை அவனுக்கு அற்புதத்தை கொண்டது. அவனுக்குள்ள ஒரு கொஸ்டின், இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியரோடு கையில நான் விழணுமா, இவங்க கையில் நான் சாகணுமா? எப்பொழுதுமே இன்னைக்கு பாருங்க, வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை. நல்ல ஆண்டவருக்கு பயந்து இருக்கிற பிள்ளைங்களை சிலது காதல் என்கிற வலையில மாட்டிரும். இப்போ உங்களுக்கு முன்னால எப்படி இவன் அபிஷேகம் பெற்றவன், இவன் அழைக்கப்பட்டவன், இவன் தெரிந்தெடுக்கப்பட்டவன் அப்படின்னு சிம்சோனை பார்க்கிறோமோ, அதெல்லாம் நீங்க அதே போலதான் நீங்களும் ரட்சிக்கப்பட்டவங்க, பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவங்க. உங்களை குறித்து ஒரு திட்டம் உண்டு. இப்போ உங்களுக்கு முன்னால சில அந்த காதல்ங்கிற வடிவில் வருதில்லை. இது யாரு? விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியர்களை போல உள்ள மனுஷர்கள். பைபிளும் அப்படிதான் சொல்லுகிறது. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் ஏது? இப்படி பாருங்கள், இந்த கோணத்தில் நிறைய வார்த்தைகள் இருக்கிறது. எப்படியும் பாருங்கள், அப்போ ஆண்டவரை அறிந்த வாலிப பிள்ளைகள், நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்துல எப்பொழுதுமே ஒரு வைராக்கியமா ஜெபம் பண்ணணும். இப்போ இவன் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ற, ஆண்டவரே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான், தேவரீர் உம்முடைய அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்க, இப்பொழுது நான் தாகத்தினாலே செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையில விழ வேண்டுமா என்று சொல்லி கேட்கிறான். ஆண்டவர் இவனுடைய ஜெபத்தை கேட்டு அவனுக்காக ஒரு காரியத்தை கத்த செய்கிறார். அப்போ நம்முடைய வாயின் வார்த்தை ரொம்ப முக்கியம். இவன் 2வது முறை ஒரு நாள் ஜெபம் பண்றான் பாருங்க. அடுத்த அதிகாரத்துல வாசிக்கிறோம். அவனை பிடித்தாங்க. பிடித்து அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். போதும். அந்த 30வது வசனத்துல, நம்ம 16வது அதிகாரம் 30வது வசனத்துல மீண்டும் ஜெபம் பண்றான், என் ஜீவன் பெலிஸ்தியரோடு கூட
மடிய கடவது என்று சொல்லி. இவன் இப்படி சொல்லலாமா? அல்லேலூயா. இது எப்படி? இவனுக்குள்ள ஒரு ஸ்பெஷல் அபிஷேகம் இருக்கிறது. இவன் தேவனால் அழைக்கப்பட்டவன். அப்போ அந்த பைபிள் சொல்லுகிறது, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? பிள்ளைங்க எல்லாம் கவனிங்கம்மா. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன். நீ பெற்றிருக்கிற அந்த ரட்சிப்பு, நீ பெற்றிருக்கிற அபிஷேகம், நீ ஞானஸ்நானம் எடுத்து அவருடைய பிள்ளையாய் நீ மாறி இருக்கிறது, இந்த பைபிளை கையில் எடுத்திருக்கிறது, அவரை துதிக்கிற துதி உன் வாயில இருக்கிறது, இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கிடைக்கல, உன் சொந்தங்களுக்கு கிடைக்கல, உங்க பக்கத்துல வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கல. இயேசு இதை தெளிவாக சொல்லும் பொழுது, அன்றைக்கு அநேக குஷ்டரோகிகள் இருந்தார்கள், ஆனால் அந்த நாகமான் மட்டும்தான் சொஸ்தமாக்கப்படுகிறது தேவனுடைய ஒரு சித்தமா இருந்தது. சாரிபாத்துல நிறைய விதவைகள் வீடு இருந்தது, ஆனால் அந்த குறிப்பிட்ட விதவை வீட்டுக்கு தான் தேவ மனுஷன் என்ன செய்யப்பட்டான்? அனுப்பப்பட்டான். அப்போ நீ ஒரு ஸ்பெஷல் பீப்புள். நம்ம எல்லாருமே உண்மையான விஐபிகள் யாருன்னா நீங்களும் நானும் தான். கரங்களை அசைத்து வர அல்லேலூயா சொல்லுங்களேன். நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள். சொல்லுங்க, நம்ம எல்லாம் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நம்ம எல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஊருக்கு ஒன்றாக, வம்சத்துக்கு ஒன்றாக, கோத்திரத்துக்கு ஒன்றாக கர்த்தர் நம்மளெல்லாம் தெரிந்தெடுத்தார். ஆமென் சொல்லுங்க. தெரிந்தெடுக்கப்பட்ட கூட்டம். பிள்ளைங்க எல்லாம் சொல்றீங்களா? நம்ம எல்லாம் யாரு? அப்போ நம்ம அந்த அழைப்புல அப்படி நிக்கணும். அந்த கர்த்தர் நம்மளை எப்படி அழைத்திருக்கிறார், என்ன பர்பஸுக்காக தெரிந்தெடுத்தார், அதுல நிக்கணும். சிம்சோன் முதல்ல ஜெபம் பண்ணா, ஆண்டவரே இந்த பெலிஸ்தியரோடு கூட நான் சாகணுமா அப்பா நீ முகங்குப்புற விழுகிற வேளையில ஆண்டவர் அவனுக்கு ஒரு பள்ளத்தாக்கை கொடுத்தார். அல்லேலூயா. ஒரு நீரூற்றை கொடுத்தார். ஆனா இப்ப சொல்றான், நான் இந்த பெலிஸ்தியரோடு கூட என்ன செய்கிறேன்? என்ன செய்ய போறேன்? சாக போறேன். சில பிள்ளைங்க எல்லாம் இப்படிதான் போட்டு, இவனோடு கூட நான் என்ன செய்ய போறேன்? சாவ போறேங்கோ. அப்புறம் அவனோடு கூட என்ன செய்யறோம்? அனுதினம் சாவுதான். அப்புறம் ஏன் இந்த வாழ்க்கை, ஏன் இந்த வாழ்க்கை? தம்பிங்களும் அப்படிதான். யார் இப்படி அவ போதும் இவளோடு கூட நான் சாகுறேன்னா பின்ன மரணம் தான். நீ அப்படி ஜெபிக்க வேண்டிய ஆள். அதனால ஜெபம் ரொம்ப ஒரு ரொம்ப முக்கியம். வாயின் வார்த்தை ரொம்ப முக்கியம். சும்மா ஈஸியா விட்டுறாதுங்க. ஏசா விட்டது போல. ஏசா சொன்னான், என்ன ஆசீர்வாதம், சேஷ்டபுத்திர பாகத்தை அவன் அற்பமா எண்ணினான், என்ன ஆசீர்வாதம். அது ஒண்ணு வேண்டாம், நீ வச்சுக்க, நானே பசினால இப்ப என்ன செய்ய போறேன்? சாக போறேன். இந்த கூலி சேஷபுத்திர பாகம் எனக்கு எதுக்கு, சாப்பாடு கொண்டா. ஆனால் பாருங்கள், அவன் உதாசீனப்படுத்தினான். ஆசீர்வாதத்தை அவன் விரும்பவில்லை. ஆனபடினாலே அவனுக்கு ஆசீர்வாதம் என்ன செய்யல? கிடைக்கல. ரொம்ப ஒரு சங்கடமான ஒரு வசனம். ஆசீர்வாதத்தை அவன் என்ன செய்யல? விரும்பல. தேவனுடைய ஆசீர்வாதத்தை விரும்பணும். பரிசுத்த வேதாகமத்துல ஆமென் பாருங்க, அநேக ஆசீர்வாதம் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்கிறது. சபையில வர்ற சின்ன வயசுல இருந்தே பிள்ளைகளுக்கு போதிச்சுட்டு இருக்கிறோம். இந்த வசனம் கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். உன் மனைவி ஆசீர்வதிக்கப்படுவாள், உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும், உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை நீ என்ன செய்வாய்? காண்பாய். ஆண்டவருக்கு பயப்படுகிற மனிதன் அவனுடைய கையின் பிரயாசத்தை அவன் சாப்பிடுவான். எவ்வளவு பெரிய பாக்கியம். அப்ப பாருங்கள், வேத வசனங்கள் இப்படியாக உன் காதுகளில் கேட்டிருக்கும் பொழுது, சத்தியத்தை நீ அறிந்திருக்கும் பொழுது, ஆண்டவர் இந்த பைபிள் ஒண்ணு எனக்கு வேண்டாம், இந்த பைபிள்ல தான் சகல ஆசீர்வாதம் இருக்கு. ரட்சிப்பு வழி இதுல தான் இருக்குது, பரலோகத்துக்கு போகிற வழி இதுல தான் இருக்குது. வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், இவைகளினாலே உங்களுக்கு என்னது உண்டாகும்? நித்திய ஜீவன் உண்டாகும். ஒரு மனுஷன் பரிசுத்தமாய் வாழ்கிறதுக்கு இந்த வேத வசனம் ஆமென் பாருங்கள் ஆலோசனை கொடுக்கிறது, போதிக்கிறது. அப்போ இவ்வளவு தெளிவான ஒரு காரியத்தை கர்த்தர் உங்க கையில தந்திருக்கும் பொழுது, வசன பைபிள் வேண்டாம், ஆராதனை வேண்டாம், அல்லது ஜெபம் வேண்டாம், இயேசு வேண்டாம் அப்படின்னு சொல்லி உதாசீனப்படுத்திட்டு இருந்தா நீங்க யாரா இருக்கிறீங்கன்னா ஏசாவை போல இருக்கிறீங்க. கையை அசைச்சு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். யாராவது ஏசாவை போல இருக்கிறீங்களா, இல்ல யாக்கோபை போல இருக்கிறீங்களா? பாருங்கள், அவன் ஆசீர்வாதத்துக்காக யாக்கோபு கெஞ்சுகிறான் தேவனிடத்துல. ஏசா இப்பொழுது அப்பாவிட்ட காலம் கடந்த பிறகு, எப்போ வந்து கேட்கிறான்? காலம் கடந்த பிறகு வந்து அவன் கெஞ்சுகிறான். அவனுக்கு என்ன செய்யவில்லை? கிடைக்கவில்லை. யாக்கோபு வந்து பிந்தி தனித்து இரவு முழுதும் போராடி ஜெபம் பண்றான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் வெளியே நான் உம்மை என்ன செய்ய மாட்டேன், போகவிடேன். ஆண்டோடு இன்னைக்கு உங்களுக்கு நல்ல வீடு இருக்கலாம், அப்பா அம்மா உங்களுக்கு சம்பாதித்து தரலாம், ஆனாலும் சின்ன பிள்ளையிலே நீங்க ஜெபம் பண்ணு, ஏசப்பா என்ன ஆசீர்வதிங்கப்பா,
என்ன அநேகருக்கு ஆசீர்வாதமா மாற்றுங்கப்பா. இந்த பிளஸ்ஸிங்கை குறித்து 2 வார்த்தை நான் சொல்லுவேன். என்னன்னா, ஆசீர்வதிங்கன்னு ஜெபம் பண்றீங்களா, என்னை ஆசீர்வாதமாக மாற்றும் அப்படின்னு ஜெபம் பண்ணுவீங்களா? என்ன ஆசீர்வதியும் அப்படின்னா உங்களுக்கு வயலும் திராட்சை தோட்டங்களும் நிறைவா இருக்கும். ஆனா என்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றும் அப்படின்னு சொன்னா, நீங்க 100 பேருக்கு 100 குடும்பத்திற்கு வாழ்வு கொடுக்கிற நிலையில நிறைய பேருக்கு ஜாப் நீங்க கொடுப்பீங்க. ஆமென், ஹல்லேலூயா. யோசேப்பு அப்படித்தான், அநேகருக்கு அவன் ஜாப் வந்து அவன் தான் போட்டு கொடுத்தான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன் நிறைய எபிரியருக்கும் அவன் என்ன செய்திருப்பான், நல்ல போஸ்டிங் போட்டு கொடுத்திருப்பானா, கொடுத்திருக்க மாட்டானா? பிள்ளைங்க வாழ்வடைந்து இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு பயப்படுகிறவனா இவன் ஆண்டவரை சேவிக்கிறவனான்னு சொல்லி அறிந்து அநேகரை ஆமீன் வாழ்வடைய பண்ண வேண்டும். விஷயத்துக்கு வந்துடுவோம். அப்ப வேத வசனம் சொல்லுகிறது, ஆமீன் பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் ஆசீர்வாதத்தை அல்லல் தட்டுறாங்க. இப்போ சிம்சோனுடைய அந்த ஜெபத்தை பாருங்க. முதல்ல சொன்ன, ஆண்டவரே நான் மடியணுமான்னு கேட்டான். ஆண்டவர் நீ மடியாண்டாப்பா. இந்த விருத்த சேதனம் ரெண்டு டிஃபரன்ஸ் அவனுக்கு தெரியுது. இந்த தாவீது, இந்த அபிஷேகம் பெற்ற நிறைய இன்னைக்கு பிள்ளைகளுக்கு இந்த வித்தியாசம் தெரியல. இந்த தாவீதுக்கு விருத்த சேதனம் இல்லாத அந்த கோலியாத்தை கண்ட உடனே இவனுக்குள்ள பாருங்க, இவன் ஏமாத்துறாங்கிறான். ஒரு டிஃபரன்ஸ், ஒரு பெரிய வித்தியாசம். இவன் ஆண்டவர் அறியல, இவன் கர்த்தருக்குள்ள வரல, ஒரு வித்தியாசம் தெரியுது. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. பிள்ளைங்கள நிமிர்ந்து கவனிங்கம்மா, ஒரு டிஃபரன்ஸ் தெரியல, நிறைய பேருக்கு வித்தியாசம் தெரியல. இது கிறிஸ்துக்குள், இது கிறிஸ்துக்கு வெளியில, இது 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 வந்து இவன் வந்து கர்த்தருக்குள்ள, இது வந்து கர்த்தருக்கு வெளியில, இது உலகம், இது வந்து பரிசுத்தம், இந்த வித்தியாசம் தெரியல. தாவீது வந்து பாருங்கள், அபிஷேகம் பெற்ற பிறகு அவனுக்கு வந்து பாருங்கள், கோலியாத்தை பார்க்கும்பொழுது எல்லாரும் பயந்துட்டு இருக்கிறாங்க. சவுல் கூட இஸ்ரவேல் ஜனங்களுடைய சகல ஜனங்களும் அவனுக்கு தோள்பட்டைக்கு கீழே தான் இருக்கிறாங்க. அப்போ அவனும் பாருங்கள், அவனே பெலிஸ்தீனாகிய கோலியாத்தை கண்டோன்னு என்ன செய்தான், ஒளிந்தான். அப்போ குனிந்துதான் ஒளிஞ்சிருப்பான். ஆனா தாவீதுக்கு ஒரு வைராக்கியம், இந்த கர்த்தருக்கு முன்பாக, கர்த்தருடைய ஜனத்துக்கு முன்பாக இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த கோலியாத்து வந்து எம்மாத்திரம், இவன் ஒரு விஷயமே கிடையாது, இவன் ஒரு விஷயமே கிடையாது என்று சொல்லி எவ்வளவு தைரியமா வர்றான். இன்னைக்கு ஒரு வித்தியாசத்தை உங்களால பார்க்க முடிகிறதா? இது உலகம், இது சபை. சபை ஆண்டவர் உலகத்திலிருந்து பிரித்து என்ன செய்திருக்கிறாரு? நம்ம எல்லாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். பிள்ளைங்க சொல்லுங்கம்மா, நம்ம எல்லாம் என்ன செய்தவர்கள்? வாயை திறந்து சொல்லுங்க, என்ன செய்தவர்கள்? ஆனா சிலவங்க இல்ல, நான் விட மாட்டேன், எனக்கு உலகம் வேணும். அப்புறம் பைபிள் சொல்லுது, லோத்தின் மனைவி என்ன செய்து கொள்ளுங்கள், நினைத்து கொள்ளுங்கள், அவள் பின் திரும்பினாள், எப்படி மாறினாள்? உப்பு தூணாய் மாறினாள். அப்ப கர்த்தர் நம்மளை பிரித்தெடுத்தார். நம்ம பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம். ஆதி திருச்சபையில 7 சபைக்கான உபதேசத்தில் ஒன்று, இந்த மாறுபாடான இந்த பொல்லாத ஜாதியை விட்டு கர்த்தர் நம்மளை என்ன செய்தார்? பிரித்தெடுத்தார். அல்லேலூயா. சத்தமா கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், கரங்களை அசைத்து சொல்லுங்களேன். அப்போ எங்கிருந்து நம்ம வந்தோம்? உலகத்திலிருந்து கர்த்தர் சபைக்குள்ள கொண்டு வந்தார். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மள ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ பரலோகத்திற்கு ஒரு அவகாசியாய் கர்த்தர் நம்மளை தெரிந்தெடுத்தார் என்கிற ஒரு காரியம் இருக்கணும். சிம்சோனுக்கு வந்துரும். அப்போ 15வது அதிகாரத்துல அவன் இப்படியாக ஜெபம் பண்ணுகிறான். 18வது வசனத்துக்கு பாருங்க. அப்போ அங்க வேதத்துல வாசிக்கிறோம், நம்முடைய வாயின் வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆராதனைக்கு வர்றீங்களா, 2-3 வார்த்தையை சொல்லியாவது ஜெபம் பண்ணணும். தனியா ஜெபம் பண்றீங்களா, அடிக்கடி தலையில கையை வச்சு ஜெபம் பண்ணணும். உங்க ஞானம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். சிம்சோன் பாருங்கள், இப்ப ஜெபம் பண்ணினா, ஆண்டவரே நான் இந்த பெலிஸ்தியரோடு கூட மடியணுமான்னு கேட்ட உடனே, வேண்டாப்பா நீ மடியாண்டாம் என்று சொல்லி அடுத்த வசனத்திலே வாசிக்கிறோம், அவனுக்கு கர்த்தர் அந்த பள்ளத்தாக்கை ஆண்டவர் பிளக்க பண்ணி 19வது வசனத்துல பார்க்கிறோம், பள்ளத்தாக்கை பிளக்க பண்ணினார், அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அல்லேலூயா. அவன் அதை குடித்த பொழுது அவன் உயிர் திரும்ப வந்தது. அப்ப உயிர் போயிட்டு என்ன செய்திருக்கு? அந்த உயிர் போற வேளையில், ஆண்டவரே இந்த பெலிஸ்தியருடைய கையில நான் விழணுமா, இவங்களோடு கூட நான் சாகணுமான்னு கேட்ட உடனே, நீ சாகாண்டான்னு சொல்லி பள்ளத்தாக்கை பிளந்து அவனுக்கு ஆண்டவர் ஒரு நீரூற்றை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அவனுக்கு உயிர் வந்தோன்னு அவன் பிழைத்தான். ஆனபடினால்தான் அதற்கு என்ன கோரி என்று சொல்லி என்ன செய்தான்? பெயரிட்டான். அதுதான் இன்னைக்கு காலையில பாடினோம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா.
சிம்சோனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இவன் நினைச்சான் பள்ளத்தாக்குல நான் விழுந்து இப்ப என்ன செய்ய போறேன், சாக போறேங்கிற வேலை இல்ல, நீ சாகாண்டா, உன் ஜீவன் மீண்டும் உனக்குள்ள வருகிறது என்று சொன்னார். யாராவது இன்றைக்கு காலையிலும் ஒருவேளை கடன் என்கிற பள்ளத்தாக்கிலே மூழ்கி இருக்கிறீங்களா? வியாதிங்கிற பள்ளத்தாக்குல மூழ்கி இருக்கிறீங்களா? தேவை என்கிற பள்ளத்தாக்கு வழியா நடந்து போயிட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு நீரூற்றாய் தென்படுவார். 2 கைகளை உயர்த்துங்க வானத்துக்கு நேரா. ஆண்டவரே, எனக்கு நீர் நீரூற்றாய், நீர் ஆண்டவரே வருகிறதற்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன். வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஏமேன், ஏமேன், ஏமேன். சரீரம் ஒருவேளை ஏதாவது ஒரு பகுதியில பலகீனம் அடைந்து கொண்டிருக்கிறதா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, உமக்காய் வாழ, உமக்காக ஓட எனக்குள்ள சரீர சுகத்தையும் தானமாய் தாங்க. பிரைஸ் காட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் காட். அப்போ 16வது வசனத்திலே நான் பார்த்தபடி எதுல மாட்டிக்கொள்ளுகிறான்? காதல்ங்கிற வலையில மாட்டிக்கொள்கிறான் சிம்சோன். அடுத்தது எதுல மாட்டிக்கொள்கிறான் சொல்லுங்கம்மா, வாயை திறந்து. சிம்சோன் எதிலே விழுந்தான்? காதல் என்கிற வலையில விழுந்தான். பாருங்கள், ஒரு காதல் அல்ல, மாறி மாறி காதல். சிலவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் பல ஆட்களோடு உள்ள தொடர்பு. அதை பத்திரிகையில இப்படி ஒரு நாகரிகமான ஒரு வார்த்தையை போட்டுருவான். என்ன தொடர்பு? ஆமா, நீங்க தான் ஏதோ சொன்னீங்க. அப்போ அதெல்லாம் சிலவங்க அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலா படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஆவிகள் உங்களை ஒட்டாமல் இருக்கிறதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. இப்போ இந்த கள்ள தொடர்பு அல்லவிட்டால் காதல், இந்த மாதிரி இதுல இவன் விழுந்ததுனாலே இவனுடைய பலத்தை இழந்தான். ஒரே ஒரு வார்த்தையில, என்னைக்கு காதல்ல விழுந்தானோ அன்னைக்கு இவன் எதை இழந்தான்? பிள்ளைங்க சொல்லுங்கம்மா, வாயை திறந்து, ஒருக்க வாயை திறந்து சொல்லுங்க. என்னைக்கு காதல்ல விழுந்தானோ அன்னைக்கு எதை இழந்தான்? பலத்தை இழந்தான். அந்த அவளுடைய அந்த காதல்ல விழுந்தோன்னு இவங்க இதயத்தை எல்லாம் ஊற்றிடுவாங்க. இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைங்க மாட்டிக்கிறது என்ன தெரியுமா? லவ் பண்ணோன்னு இந்த இப்போ இன்ஸ்டா அதெல்லாம் இந்த வீடியோ கால் ஃபோட்டோ எல்லா ஃபோட்டோவெல்லாம் அனுப்பி கொடுக்கறது. முதல் ஜெனிவினான ஃபோட்டோ அனுப்பி கொடுப்பாங்க, ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. அப்புறம் அம்மா அப்பா கூட இருக்கிறத எடுத்து கொடுப்பாங்க. அப்புறம் சில பிள்ளைங்க லூசுத்தனமாக வீட்டில் ட்ரெஸ் பண்ணுறத அல்லவிட்ட எக்ஸெட்ரா எல்லாத்தையும் அவன் அங்கே எல்லாம் சேவ் பண்ணி இன்னைக்கு பத்திரிக்கையெல்லாம் பார்ப்பீங்கன்னா அவ்வளவு இன்னைக்கு ஒரு அவேர்னஸ், பிள்ளைங்க ஒரு எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறதுக்காக இதை சொல்கிறேன். ரொம்ப நீங்கள் ஞானமாக கையாளுங்க. எல்லாம் வெளுத்ததெல்லாம் பால் கிடையாது. அதனால் மேக்சிமம் வாலிப பிள்ளைங்கள்லாம் இந்த மாதிரி ஒரு மேற்பட்ட சோசியல் மீடியாவெல்லாம் இல்லாமல் இருக்கிறது நல்லது. அப்படி இருக்கிற பிள்ளைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறேன். உங்கள் டிபி எல்லாம் வைக்காதுங்க. உங்கள் மூக்க கண் இது என்னத்துக்கு? பெரிய ஐஸ்வர்யா ராயே அப்படி வைக்க மாட்டான்னு நினைக்கிறேன். இவங்க அதை விட பெரிய ஆளுன்னு நினைப்பு. இந்த மூக்கு கண்ணு கொண்டை ஒரு பிள்ளைங்க கொண்டைய வச்சிருந்துருக்கா போல, அதை பார்த்து கொண்டை வச்சிருக்கான்னு அதுக்கப்புறம் பேசாது. குடும்பமா அவைய கொஞ்ச நாள் நம்மகிட்ட கோபம், எம்மோ கொண்டைய வச்சிருக்கா நீ ரத்தம் செய்ய, அதோட முடிக்கிறேன். அவ பாருங்க, சிலவங்களுக்கெல்லாம் ஆசை தன் பிள்ளைகள் எதை வைக்கிறதே, இன்ஸ்டாவில் டிபிக்கு எதை வைக்கிறது ஆசை சொல்லுங்க. அப்போ எதை வைக்கிறது ஆசை? ஆமா. அதனால கொஞ்சம் பெரியவங்களுக்கும் கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் நாலேஜ் வேணும். நம்ம பிள்ளைங்க என்னென்ன ஐடியிலெல்லாம் இருக்கிறாங்க, எப்படியெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிற செல்லெல்லாம் சிலவங்களுக்கு தனியாக கிடைச்சிருக்கோம். உடனே நீங்கள் ஏதோ இந்த ரெக்கம் முளைச்சிட்டுன்னு நினச்சிடக்கூடாது. அல்லேலூயா. கவனமாக இருங்க. ஹாய் பாயோடி முடிக்கணும். ஹாய் அவ்வளோதான். அங்கே சில ஒருத்தர் எப்படிப்பா நீ மாட்டினா அப்படின்னு கேட்டாச்சுன்னா ஒரு நாளைக்கு 1000 மெசேஜ் போட்டுட்டு இருந்தான். அப்போ பாவம்ல. ரெண்டாவது அவனை பிடிச்சி தனி, இது கிரைம்ல வந்த ஒரு விஷயமாங்க, கிரைம்ல சும்மா அந்த விஷயம். அப்போ ரெண்டாவது அவனை பிடிச்சி கேட்டாச்சு, எப்படிடா அந்த பிள்ளைய மடக்குனா, அது எப்படி ஒரு நல்ல குடும்பம்லாம். அது சும்மா இந்த மீனுக்கு புழு போடுற போல ஒரு டெய்லி ஒரு 10 பேருக்கு 1000 மெசேஜ் அனுப்புவானா. 10 பேருக்கு அதுல இது மாட்டிட்டு. இந்த மாதிரி நீங்க என்னால புரிந்து கொள்ளுங்க. வாலிப பிள்ளைங்க வெளுத்ததெல்லாம் பால் நினைக்கிறாங்க. ஒஸ்ட் ஆளுதான் இதுல வரோம். எதுல வரோம்? இன்ஸ்டாவில் ஒருத்தர் இருக்கிறான்னாலே, அல்லட்ட இப்படி ராத்திரியும் பகலும் சேட் பண்ணிட்டு இருக்காண்டாலே என்ன டிக்கெட் நீ புரியணும்?
தர டிக்கெட்டு. இதை விட விளக்கம் உங்களுக்கு வேற தேவையில்லை. ஒழுங்கா கொஞ்சம் ஜெனிவலா இருக்கு அவனுக்கு படிக்கிறதுக்கும். ஏதாவது நல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்களா? உங்களுக்கு டைம் இருக்குதா? உண்மையே சொல்லுங்க. இருக்காது. சண்டே ஆகணும், அதையும் தாண்டா சர்ச்சில். அதனால பாருங்க, பிஸியா இருக்கிறவனுக்கு அதுல இருக்க நேரமே இருக்காதுங்க. நீங்க புரிந்து கொள்ளுங்கள், அமைதியா இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அப்போ வாலிப பிள்ளைகள் கவனிங்க, இந்த ஸ்கூல் லைஃப்ல இந்த பல ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, இதையும் சிலவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு, அந்த சவகாசமே வேண்டாம். பைபிள் என்ன தெரியுமா சொல்லு? யாராவது தன்னுடைய மடியை வேகாமல் நெருப்பை மடிக்குள்ள வைக்க முடியுமான்? அப்படி வைக்க முடியும்னா சொல்லு. கொஞ்சம் தீயை இப்போ ரெடி பண்ணி உனக்கு எதில் தர்றேன், சாலில் வச்சுட்டு இப்படி மடியோடு சேர்த்து வச்சு எனக்கு சுடாது என்னை எரிக்காதுன்னா நீ பாய் ஃப்ரெண்டை வச்சுக்க, நோ ப்ராப்ளம். பைபிள் அப்படிதான் சொல்லுது. தன்னுடைய அந்த மடி வேகாமல் யாராவது நெருப்பை என்ன செய்ய முடியுமா, வைக்க முடியுமா? அல்லவிட்டால் எதிர்ப்பாளரோடு உள்ள ஒரு உறவை. இதே போல தம்பிங்களும் அப்படிதான், சும்மா ஃப்ரெண்டு, அந்த சவகாசமே வேண்டாம். உன் பாக்கெட்டுக்குள்ள கொஞ்சம் தீயை அள்ளி போடுவோமா, வச்சிடுவே வேகாம, அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்க. சும்மா ஹாய் பாய், எல்லாத்துலேயும் ஹாய், ஒரு ஸ்மைல், அவ்வளோதான், அங்கேயே முடிச்சிடணும். வாழ்க்கையே ரொம்ப முக்கியமா. உங்களுடைய இந்த சிம்சோன் பாருங்க, எவ்வளோ பலசாலி, எவ்வளோ திறமையானவன். பெலிஸ்தியரோடு கூட மாண்டு போனான், செத்து போனான். காரணம், தெளினாள் அப்படிங்கிற ஒரு பெண். அதை பார்க்குறான் பாருங்க. அவள் இவனுடைய கண்ணுக்கு அவள் எப்படியா மாறிட்டாள், பிரியமாய் மாறிட்டாள், இதயத்தை ஊற்றிட்டாள். இப்போ நிறைய பேர் அப்படிதான், அம்மாவிட்ட சொல்லாத சீக்ரெட் எல்லாம் யார்கிட்டயோ சொல்லிடுவாங்க. தம்பிங்களும் அப்படித்தான், அப்பா அம்மாட்ட சொல்லாத சீக்ரெட் எல்லாம் யார்கிட்டயோ சொல்லிடுவாங்க. இப்போ மனைவிட்ட சொல்லாத சீக்ரெட் எல்லாம் கேட்டியலா அப்படின்னு வேற யார்கிட்டயோ சொல்லிடுவாங்க. நம்ம மாவட்டத்தில் சர்ச்சிலையும் இந்த பிரசங்கம் தேவையா இருக்குது. மனைவிட்ட சொல்லாத சீக்ரெட்டை வேற யார்கிட்டயோ சொல்லி, இல்லை மனைவிக்கு உண்மையா இருங்க. புருஷன்ட்ட சொல்லாத சீக்ரெட் எல்லாம் சிலதெல்லாம், இந்த சில வீட்டில் சின்ன பிள்ளைங்க குழப்பம் இல்லை, இந்த எப்போ பார்த்தாலும் சில ஆண்டிகள் ஃபோனும் கையுமா தான் தெரியுறாங்க. ஃபோனும் கையும், ரெண்டாவது மினிக்கிட்டு ரோட்டில் நடக்கிறதும் ரத்தம். இது சில ஆட்கள், சில ஹஸ்பண்ட் அதை பெருமையாக நினைப்பாங்க நினைக்கிறேன். இங்கே இருக்கிறவங்க எல்லாம் கத்தருக்கு பயந்தவர்கள், அதற்காக கத்தரை சோத்திரம் பண்ணுகிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். சவுண்டெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சது போல இருக்குது. கத்தர் நல்லவர். ஆமென். வாலிப பிள்ளைகள்லாம் நிமிர்ந்து கையை அசைச்சு ஒரு அலையிலேயே சொல்லுங்கம்மா. இப்ப சிம்சோன் அவன் பாருங்க, அவன் கைது செய்யப்படுகிறான். அவனுக்கு அபிஷேகத்துக்கு ரகசியமே அந்த ஜடை, அப்படித்தானே? அந்த ஜடை இப்ப என்ன செய்யப்படுகிறது? வசமா மடியில படுத்தான் தீந்தான். சொல்லுங்க, மடியில படுத்தான். சொல்லுங்க, வாயை திறந்து தம்பிங்க, மடியில படுத்தா தீந்தான். ஆமா, இயேசுக்கு மார்பில சாய ஆசைப்படும். மடியில படுத்திருக்கும் பொழுதே அவன் ஆளை வச்சு என்னது போட்டா, மொட்டையை போட்டா. ரெண்டா நல்ல மப்படிப்பான்னு நினைக்கிறேன். அவன் குடித்து வேணா அந்த முடி அடி அந்த எடுக்கிற வேலையிலே அவனுக்கு என்னது இல்லை, லெவல் இல்லை, உணர்வு இல்லை. குடியை கெடுக்கும்பாங்க. முதல்ல இந்த காதல் சொன்னோம்ல, அது அதே போலதான் போதை, ரெண்டும் போதை தான். மது இன்னைக்கு நம்முடைய தேசத்திலே பெரிய அபாயமா இருக்கிறது. சின்ன மாணவர்களே மதுவுக்கு அடிமையா மாறுறாங்க. சிலவங்க எல்லாம் உழைக்கிற பணங்களை கொண்டு அப்படியே டாஸ்மார்க்ல போடுறாங்க. அதுலயும் ஒரு வெட்டி பந்தா. எங்கள்னாலதான் கவர்மெண்டே என்ன செய்யிட்டு இருக்கு, ஓடிட்டு இருக்கு. உன் வாழ்க்கையே வேஸ்ட் ஆகிட்டு இருக்கிறேன்னு தெரிய மாட்டேன். இந்த குடிக்கிற ஆட்கள் சிலவங்க சொல்றாங்க, எங்க மூலம் தான் எது ஓடிட்டு இருக்குதான், கவர்மெண்டே ஓடுதான். கவர்மெண்டே இவங்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறது மது பிரியர்கள். அப்போ சிம்சோன் அவன் பாருங்கள், குடித்து அவன் மதிமயங்கி இருக்கிற வேளையிலே அவனுடைய பலனை இழந்தான். யாராவது போதை பொருட்களுக்கு அடிமையா இருக்கிறீங்கன்னா உங்க வாழ்க்கை தொலைந்து போகும். போதை பொருளை கையில் எடுக்கிறத விட்டு விடுங்க, மனம் திரும்புங்க. பாவம் மன்னிப்புக்காக நீங்க ஞான ஸ்நானம் எடுத்து பரிசுத்தமாய் வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை பாருங்கள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க, பைபிளை கையில் எடுத்த பிள்ளைங்க, யாராவது போதை பொருளை மீண்டும் கையில் எடுக்கிறீங்கன்னா நீங்க உங்க கையினாலே இயேசுவை மறுபடியும் நீங்கள் சிலுவையிலே அறைகிறீர்கள். ரொம்ப நம்முடைய சாட்சி ரொம்ப முக்கியம். மனம் திருமணமா ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். அவனுடைய பழையன எல்லாம் என்ன செய்தது, ஒளிந்தது.